கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் ஜெபதுனி ஊழியங்கள் வழங்கும் இந்த நிகழ்ச்சியை காண உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதியை நாம் நன்கறிவோம். ஏசாயாவின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகளை இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. இங்கு தெளிவாக தேவனுடைய ஒரு திட்டத்தை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்திலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். இவ்விதமாய் உண்டாக்கின தேவன் இப்பொழுது புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அவர் மறுபடியுமாய் சிருஷ்டிக்க விரும்புகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக நேரங்களிலே சில காரியங்களை நாம் செய்வோம். குறிப்பாக வீடுகளை கட்டும்போது மிக அழகாக கட்ட வேண்டும் என்று கட்டுவோம். அந்த கட்டின பகுதியை இடித்து மறுபடியுமாய் அதை கட்டுகிற பண்பு நமக்குள்ளாய் உண்டு. தேவன் சில காரியங்களை நல்லது என்று கண்டார், சில காரியங்களிலே குறைவை கண்டார். அது நிமித்தமாய் தேவன் இந்த உலகத்தை படைத்திருந்த போதும், இந்த உலகத்தை சிருஷ்டித்திருந்த போதும் அதை மீண்டுமாய் ஒரு புதிய வானம் புதிய பூமியாக அதை திருத்துகிற ஒரு முயற்சியிலே இருப்பதை பார்க்கிறோம். இதை யோவான் அங்கே கண்டபோது வெளிப்படுத்தின விசேஷத்திலே 21ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்திலே இவ்விதமாய் பார்க்கிறோம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். பழைய பூமியிலே அநேக காரியங்கள் நடைபெற்றது. அது முதலாவது நோவாவின் காலத்திலே அது அழிக்கப்பட்டது. நோவாவின் குடும்பம் மாத்திரம் தப்பினது. இவ்விதமான சிருஷ்டி கர்த்தருடைய சமூகத்திலே பலவிதமான நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாய் எல்லாவற்றையும் நமக்காக செய்கிற தேவன் எதையெல்லாம் சிருஷ்டித்தார், அந்த சிருஷ்டித்ததனுடைய நோக்கம் என்ன, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு எவ்விதமாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனிதனை தேவன் சிருஷ்டித்த பொழுது ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு திட்டம் இருந்தது. ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்திலே நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு நோக்கம் மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமைக்காக அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே ஏற்படுத்தியிருக்கிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியத்திலே இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏனென்று சொன்னால் சங்கீதம் 50:23 சொல்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். மகிமைக்காக உருவாக்கப்பட்ட நாம் இந்த மகிமையை கொண்டு வருவதற்கு பதிலாக பலவிதமான தவறுகளை செய்தபடினாலே, இந்த தேவனை அறிந்தும் தேவனை நாம் துதியாதபடினாலே நம்முடைய வாழ்க்கை இருண்டு போயிற்று என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம் இவ்விதமாய் சொல்கிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன் இங்கு இருள் நிறைவதற்குரிய காரியத்தை அங்கு செய்திருப்பதை பார்க்கிறோம். 3வது வாக்கியம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்திலே வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார்.
வெளிச்சத்தை அவர் நல்லது என்று கண்டார். மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த வெளிச்சத்திற்கு பதிலாக அவனுடைய வாழ்க்கையிலே இருள் வந்தது. இந்த இருளின் அதிபதியாகிய பிசாசானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கினதோடு அவருடைய வாழ்க்கையிலே தேவனை துதிக்கின்ற துதியானது இராதபடி அவருடைய வாழ்க்கையை மாற்றினபடினாலே இவ்விதமான இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் செல்கிறான். அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனை நான் ஏன் துதிக்க வேண்டும்? அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? அவருக்கு நான் ஏன் அவருக்கு ஸ்தோத்திர பலியிட வேண்டும்? உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலிகளை ஏன் நான் செலுத்த வேண்டும் என்று சொல்லி கேள்விகளை கேட்கிற மக்களும் அதை குறித்து பலவிதமான எண்ணம் கொண்டிருக்கிற மக்களும் உண்டு. தேவனை துதிக்கும் போது அவரை மகிமைப்படுத்துகிற மக்களாய் மாறும் பொழுது அவரால் அநேக அதிசயங்களை நாம் பெறுகிற மக்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனை துதிக்கும் போது உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய சத்துருக்கள் விலகி ஓடவும் அவர்கள் மீது ஜெயங்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்கிறவர். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியத்திலே இவ்விதமான ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இங்கு பார்க்கிறோம், உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு விரோதமாய் வருகிற சத்ருவின் செய்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமானால் கர்த்தரை துதிக்கிற துதியினாலே நிறைந்து விட வேண்டும். இந்த சம்பவத்தை நீங்கள் ஆராயும் பொழுது ஒரு யுத்த களத்திலே இந்த யோசபாத் என்று சொல்லப்பட்ட ராஜானவர் தன்னுடைய பாடகர் குழுவினரை ஒன்றாக வைத்ததை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே மிகவும் சிறந்த ஒரு தைரியமான கர்த்தருக்குள்ளான ஒரு நம்பிக்கையின் செயலை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே தேவனை துதிப்பதற்கு நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உருவாக்கப்பட்ட நோக்கத்தை, சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றினால் நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்கிற நம்பிக்கை நிச்சயத்தோடு இவ்விதமான காரியத்தை அவன் செய்தபடினாலே அந்த யுத்த வீரர்களுக்கு முன்பாக பாடகர் குழுவினரை நிறுத்தினான். உலகத்தார் ஒருவேளை பைத்தியக்காரர் என்று சொல்லியிருக்கலாம். இவ்விதமாய் பாடகர் குழுவினரை அழிப்பதற்கு திட்டம் கொண்டு விட்டானோ என்று சொல்லிக்கொண்டு அவனை குறித்து பரிகாசமாய் பேசியிருக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே இவ்விதமான நோக்கத்தை உடையவனாய் அவன் மாறி தேவனை துதிக்கும் போது ஜெயம் உண்டு, தேவனை துதிக்கும் போது சத்துரு ஓடிவிடுவான் என்கிற நிச்சயத்தோடு அவர்களை நிறுத்தினபடினாலே அவர்கள் பாடி துதிக்க ஆரம்பித்தவுடனே சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இன்றைக்கு தேவனை துதிக்கிற துதி ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை? அதிகமாக என்னுடைய வாழ்க்கையை நான் ஆராயும் பொழுது இவ்விதமாய் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா என்று சொல்லுகிறதை பார்த்தாலே இவர்கள் எல்லாரும் ஒரு பைத்தியக்காரர் என்று எண்ணுகிற எண்ணம்தான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்தது. கர்த்தரை நான் ருசித்து பாராத நாட்களுக்கு முன்பாக, அவர் நல்லவர் வல்லவர் என்று சொல்லி உணர்வதற்கு முன்பாக இவ்விதமான எண்ணம் கொண்டுதான் வாழ்ந்தேன். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மேலான மகிமையான காரியத்தை செய்தாரோ அன்று முதல் அவரை அதிகமாய் துதிப்பதற்கு, அவருக்கு நன்றி சொல்வதற்கு உள்ளத்தில் இடம் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆகவே தான் அவரை துதிக்கிற துதியினாலே நிறைந்தேன், அதனால் ஆசீர்வதிக்கப்படவும் பட்டேன். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, நாம் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு. மகிமையின் தேவனை எவ்விதமாய் நாம் மகிமைப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு அவர் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம், என்ன செய்வது என்று எண்ணிக்கொண்டு இருக்கலாம். இவைகளின் போது உங்களுடைய சுய ஞானத்திற்கோ சுய பலத்தினாலோ செய்யாதபடி கர்த்தரை துதிக்கிற துதியினால் நிறையும் பொழுது அவர் அற்புதத்தை செய்வார். வேதத்தில் ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம்.
அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25, 26 வாக்கியங்களிலே பவுலும் சீலாவும் நடுராத்திரிலே தேவனை துதித்தார்கள். நடுராத்திரிலே தேவனை துதித்தார்கள். சிறைச்சாலையிலே கைகளும் கால்களும் தொழுமரத்திலே கட்டப்பட்ட நிலையிலே வேதனையோடு வாழ்கிற நேரத்திலே என்ன நேரம் என்று தெரிந்து கொள்ள முடியாத அந்த சிறைச்சாலையின் உள்ளறையிலே அடைக்கப்பட்டிருந்த அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். பாடின உடனே என்ன நடைபெற்றது? கர்த்தருடைய பிரசன்னம் வல்லமை இறங்கினது. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தன. அதோடு வாசல்கள் திறந்தன. யாரெல்லாம் இந்த துதியின் பாடலை கேட்டார்களோ அவள் கட்டுகளெல்லாம் கழண்டு போயிற்று. துதியின் வல்லமையை காண முடிகிறது. துதியின் மேன்மையை காண முடிகிறது. ஏன் என்று சொன்னால், கர்த்தரை துதிக்கும் பொழுது, அவருடைய திட்டத்தை நிறைவாக்கும் போது, அவருடைய சிருஷ்டிப்பின் அந்த தன்மையை உணர்ந்து நாம் தேவனை புகழும் போது தேவனுடைய பிரசன்னம் இறங்கி பெரிதான காரியங்களை செய்கிறதாயிருக்கிறது. என்னுடைய அனுபவம் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை நான் தாய்லாந்து பகுதியிலே ஊழியர்களை செய்வதற்கு வழிநடத்தப்பட்டேன். அப்பொழுது நான் ஒழுங்கு செய்திருந்த போதகர் தன்னுடைய சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்று என்னை கேட்டார். நான் அதற்கு தகுதியற்றவன். என்னுடைய அழைப்பு சபைகளை ஸ்தாபிப்பதல்ல, சுவிசேஷத்தை அறிவிப்பதுதான் என்று சொன்னவுடனே எனக்கும் அந்த போதகருக்கும் சற்று மன வருத்தம் உண்டானது. அவர் பெரிய ஒரு சபையை வைத்திருக்கிறவர். ஹோப் ஆஃப் பேங்காக் என்று சொல்கிற ஒரு பெரிய சபையை வைத்திருக்கிறவர். அவர் இந்த நாளிலும் அந்த ஊழியத்தை செய்கிறவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே நான் செல்லுகிற பகுதியிலே இதை செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் அதற்கு அழைக்கப்படவில்லை. வேறொரு வேணால் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவரிடத்திலே அந்த இடத்தை விட்டு நான் விலகிவிட்டேன். 3 நாட்கள் ஊழியங்களை செய்ய திட்டமிட்டேன். என்ன செய்வதென்று தெரியாத நிலைமை. கர்த்தருடைய சமுதை ஜெபித்த பொழுது பட்டாயா என்று சொல்லப்படுகிற ஒரு தீவிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல நடத்தப்பட்டேன். இந்த தீவிற்கு சென்றேன். ஆனால் என்ன ஆயிற்று? அது ஒரு மோசமான பாவம் நிறைந்த ஒரு இடம். அந்த பாவம் நிறைந்த மக்களுக்கு மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க முடியாத ஒரு சூழலை. நிர்வாணமாக கடலிலே குளித்து கொண்டிருக்கிற மக்கள், ஆண்களும் பெண்களும் இவ்விதமான காரியங்கள், இவ்விதமான நிலை இருந்தபடினாலே நாங்கள் நானும் சென்றோடு வந்த மக்களுமாய் இணைந்து தீவிலே ஒரு பகுதியிலே ஜெபித்து கொண்டிருந்தோம். அந்த தீவை சந்திக்க வேண்டும். பல தேசத்தார் பாவத்திற்காக அருவருப்பான காரியங்களுக்காய் வருகிற இந்த தேசத்தை சந்தியும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருந்த போது அந்த நாள் முழுவதும் முடிந்து போனது. இரவிலே நாங்கள் மாலை நேரத்திலே திரும்ப வேண்டும். திரும்புகிற வேளையிலே அங்கு பலவிதமான வெண்டர்ஸ், வியாபாரங்களை செய்து கொண்டிருந்த மக்கள் அந்த கடைசி படகிலே வந்தார்கள். அவர்கள் வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த மொழி தெரியாததினாலே எங்களுடைய கரத்தில் உள்ள பணத்தை, எங்களுக்குள்ளாய் இருக்கிற ரிஸ்ட்வாட்ச் இதெல்லாம் எடுக்க வேண்டும் என எண்ணத்தோடு எங்களை சூழ்ந்து நின்று கொண்டார்கள். இவ்விதமான வேளையிலே என்னோடு வந்த சகோதரி பார்த்து சொன்னேன், நீங்கள் அன்பாக பேசுங்கள், கோபப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிக்க ஆரம்பித்தேன். சிறிது நேரத்திலே எங்களை சூழ்ந்திருந்த அத்தனை மக்களும் ஏதோ துப்பாக்கியினால் சுடப்பட்டவர்களைப் போல கீழே விழுந்தார்கள். மற்ற பெரியவர்கள் அங்கிருந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள் ஆச்சரியமாய். கரைக்கு வந்து